திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கம்பரசன்பேட்டை, கணபதி நகர், தமிழன் நகர், விசாலாட்சி அவென்யூ, வெள்ளம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதன் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கலாம் கேட்கலாம். கதிரவன், தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருக்கா? இது குறித்து அதிகாரிகள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? வணக்கம் சாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அடுத்து கம்பரசன்பேட்டை, தமிழன் நகர், விசாலாட்சி அவென்யூ, கணபதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நாம் தற்போது இருக்கும் போது கம்பரசன்பேட்டை, தமிழன் நகர் பகுதியாகும். இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம், ரோடு கிட்டத்தட்ட இந்த சாலையானது இதான் இவர்களுக்கு முக்கியமான பிரதானமான ஒரு சாலையாக உள்ளது. இந்த சாலையானது கடந்த 4 ஆண்டுகளாகவே போடாமல் உள்ளதா இந்த குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் இந்த பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலையில அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து இன்று காலை 11 மணி முதல் மழை விட்டு விட்டு பெய்ததால் நாம் பார்க்கலாம், இந்த பகுதியில் குழந்தைகளும் செல்வர் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் பல்வேறு இன்று காலை பள்ளிக்கு செல்வர்களும் அது மட்டும் இல்லாமல் பணிக்கு செல்வோர் என பலரும் அவதியடைந்து சரியான நேரத்தில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இவர்கள் இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகார் அளித்தும் எவ்வித ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு முதியவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அவர் இந்த சாலையிலே விழுந்துள்ளார். இதனால் அவர் மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து இந்த பகுதி மக்களிடம் நாம் கேட்போம். ஐயா, இந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க, இந்த சாலை இந்த மாதிரி இருக்கனால என்னென்ன மாதிரி எல்லாம் நீங்க சந்திச்சுட்டு வரீங்க? ஐயா சார், குண்டும் குழியுமா இருக்கிற சாலையில் நடந்து செல்றதே சிரமமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே இங்கே நடந்து போகிறது கர்ப்பிணி பெண்கள், பிள்ளைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுமிகள், சிறுவர்கள், வயதான பெற்றோர்கள், தாய்மார்கள் எல்லாம் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் யாரும் சாதாரண இந்த குண்டும் குழியில் நடந்து செல்லக்கூடிய முடியாமல் இருக்குது. தண்ணி தேங்கி இருக்குது. சாதாரண மழைக்கே தண்ணி தேங்கி இருக்குன்னா பின்ன பெரிய மழையாக வந்துச்சுன்னா இங்கே தாங்க முடியாது. ஆக கலெக்டர், மாவட்ட கலெக்டர்கிட்ட நாங்கள் யூனியன், அந்தநல்லூர் யூனியன் முகாம் வந்ததாக சொன்னாங்க. அப்போ போய் நாங்கள் எங்கள் கிராம மக்கள் பூரா மனு கொடுத்தோம். அப்போ மனு கொடுத்த பின்னாடி அவங்க ஆவணம் செய்கிறதா சொன்னாங்க. 2 நாள் ஆயிடுச்சு, இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக எங்களுக்கு நல்ல சாலை வசதியை மேம்படுத்தி கொடுத்து எங்களுக்கு ரோட்டை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னாவே போதும், நல்லபடியாக கொடுக்கலாம். ஆக இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் பாருங்கள், இந்த சாலையை பாருங்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பணிக்கு போயிட்டு இருக்கீங்க? இங்க என்னென்ன மாதிரிலாம் சிரமத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்க? நான் ஆசிரியர் பணிக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ரோட்ல சாயந்தர நேரத்துல நாங்க கொஞ்சம் லேட்டா வந்தோம் அப்படின்னா வர முடியாது. ஏன்னா லைட்டும் இருக்காது. வரையில நிறைய பேர் இதுல விழுந்திருக்காங்க. அப்ப குழந்தைங்களாம் நிறைய பேர் புக்கை போட்டு விழுந்து எந்திரிச்சு இதே வேலை தான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டா மழை பெஞ்சாலே இங்க ரொம்ப இதா இருக்குது. வயசானவங்க போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப பயந்து தான் நடக்கிறாங்க. இதுல விழுந்துட்டா என்ன ஆயிடுமோ ஏதாடுமோன்னு பயந்து தான் எல்லாருமே. லைட் வசதி கிடையாதுங்க. அதே போல குப்பை கொட்டுறதுக்கும் எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. பஞ்சாயத்துலயும் சொல்லி பார்த்துட்டோம், எல்லாத்திலையும் சொல்லி பார்த்துட்டோம். மாவட்ட நிர்வாகத்திட்ட சொன்னீங்களா? என்ன அவங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த ஏற்பாடுமே செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு. அதனால நாங்க கூடிய விரைவில் நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க கண்டிப்பா வேற ஒரு போராட்டத்துக்கு நாங்க வேற மாதிரி தான் எங்களுடைய போராட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதால் இவர்களுக்கு முக்கியமான சாலையாக இந்த சாலை பயன்படுத்தப்படுகிறது. இதனால இந்த சாலையில் 4 வருடம் மேலாக குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் பலரும் கீழே விழுந்தனர். மேலும் குழந்தைகளும் பணிக்கு செல்வரும் சிரமத்துடன் செல்வதாலும் சரியான நேரத்தில் செல்ல முடியாது என்ற குற்றம் சாட்டினர். இந்த சாலையை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்பதே இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது மழைக்காலம் என்பதால் கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதால் இதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவரது கோரிக்கையாக உள்ளது. சார், திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடையக்கூடிய நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.